காரைக்கால் பேரளம் இடையே 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதிய ரயில் பாதையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பயணிகள் ரயில் போக்குவரத்து தொடங்கி இருக்கிறது. அம்மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ரயில் போக்குவரத்து தொடங்கிய காட்சிகளையும் பார்க்கிறோம். அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் காரைக்கால் பேரளம் இடையே 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அப்துல் அலீமிடம் கேட்டு பெறலாம். அப்துல் அலீம், 40 ஆண்டுகளுக்கு பிறகு ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது என்பது அம்மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. மக்கள் எவ்வாறு வரவேற்கிறாங்க? கூடுதல் விவரம் என்ன? இந்த காரைக்கால் பேரளம் இடையிலான ரயில் போக்குவரத்து சேவை 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் புதிதாக அமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு இறுதிக்கட்ட சோதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த இந்த ஒரு ஆண்டுகளாக இந்த சரக்கு ரயில் போக்குவரத்து சேவை மட்டும் நடைபெற்று வந்த நிலையில் இன்று முதல் காரைக்கால் பேரளம் இடையிலான பயணிகள் ரயில் போக்குவரத்து தொடங்கியது. இதனையடுத்து புதிதாக கட்டப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த திருநள்ளார் ரயில் நிலையத்தில் காரைக்காலிலிருந்து பேரளம் வழித்தடத்தில் மயிலாடுதுறைக்கு செல்கின்ற ரயிலை காரைக்கால் ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் மற்றும் இந்த திருநள்ளார் பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். மேலும் இந்த பொதுமக்கள் இனிப்புகள் வழங்கி 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரயில் திருநள்ளார் பகுதிக்கு வந்ததால் தங்களது மகிழ்ச்சியினை பொதுமக்கள் வெளிப்படுத்தினார்கள். இந்த நிலையில் உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்கள் அமைந்துள்ள திருநள்ளார் கோவில், நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு அனைத்து பகுதிகளுக்கும் பொதுமக்கள் சிரமமின்றி இந்த ரயிலில் செல்ல மிகுந்த இந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இந்த ரயில் மூலம் இந்த திருத்தஞ்சூர், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் இயக்க வேண்டும் என்று இந்த திருநள்ளாறு மற்றும் காரைக்கால் பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அப்துல் அலீம்.